இயேசுவுக்கே புகழ். 2 பாடங்களை பார்க்கலாம். முதலாவதாக, கிறிஸ்துவில் உள்ள ஐக்கியத்தை அனுபவியுங்கள். மனிதன், மதம், அந்த ஐக்கியம் என்பது ஒன்னஸ் என்று சொல்வோம். கிறிஸ்தவம் என்பது சடங்குகள் அல்லது சட்டங்களின் ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது கிறிஸ்துவுடனான உறவை மையமாக கொண்டது. மனிதனால் உருவாக்கப்பட்ட மதமும் சட்ட விதிகளும் கிறிஸ்துவில் மனிதனுக்கும் அவனது நலனுக்கும் உரியதாக இருக்க வேண்டும், மாறாக இருக்கக்கூடாது. இயேசு ஒரு ஆழமான ஆன்மீக ஐக்கியத்தை போதித்தார். நம்பிக்கையாளர்கள் அவரிடத்திலும் தந்தையிடத்திலும் நிலைத்திருக்கிறார்கள். அவர் தந்தையோடு ஒன்றாக இருப்பது போலவே அவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற ஒருவருக்கொருவர் பரஸ்பர சகவாழ்வு பற்றி அவர் முதன்மையாக விவரித்தார் என்று பார்க்கிறோம். எனவே நாம் விசுவாசிகள் மூவொரு ஆளாகிய இறைவனுடன் ஆன்மீக ரீதியாக ஒன்றிணைந்துள்ளோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய மதம் பல கிறிஸ்தவ பிரிவுகளுக்குள்ளே உள்ளேயும் வெளியேயும் குருட்டுத்தனமான மற்றும் பிடிவாதமுள்ள பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் காலத்தின் வரலாற்றிற்கே திரும்பச் செல்வதாக தெரிகிறது. இது சபைகளை குறை கூறுவது பற்றியது அல்ல, மாறாக பொதுவாக மனிதர்களின் மற்றும் சமூகங்களின் சீரழிந்து வரும் ஒழுக்கத்தை பற்றியது. ஏனெனில் சபைகளின் நிர்வாகிகளும் மதகுருமார்களும் சாதாரண பொதுமக்களிடமிருந்தே வருகிறார்கள். உங்கள் சபையை நீங்கள் குறை கூறினால் உங்களையே குறை கூறுகிறீர்கள். சபை என்பது வெறும் 4 சுவர்களாலான கட்டிடம் அல்ல, அது கிறிஸ்துவின் உடல் என்று பவுல் வலியுறுத்துகிறார். அதாவது கிறிஸ்துவின் தூய ஆவியினால் இணைக்கப்பட்ட விசுவாசிகளின் சமூகம். நமக்கு ஒரே ஒரு உடலே உண்டு. நமது சபையும் கிறிஸ்துவில் உள்ள ஐக்கியத்தை நோக்கி நமக்கு போதித்து வழிநடத்த வேண்டும். அவருடைய சபை மக்களிடையே உள்ள பிளவுகளை அகற்றி கிறிஸ்துவுக்குள் ஆன்மீக ஐக்கியத்துடன் செயலாற்ற அழைக்கப்பட்டுள்ளோம். ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ். இந்த ஒன்றிப்பு நிலைவாழ்வில் முழுமையாக்கப்படும் என்பதை அறிந்து நாம் அதை மண்ணுலகிலேயே ஆவலுடன் நாடி வாழ்வில் அனுபவித்து பயன்பெறுவோம். இரண்டாவதாக, நமது இறைவனைப் போல கனிவும் இரக்கமும் உள்ளவர்களாக இருங்கள். நமது அயலார் அனைவரிடமும் நாம் இரக்கமுள்ளவர்களாகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் நல்மனம் கொண்டவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் இயேசுவுடைய உண்மையான சாயலாக இருக்கிறோம். குடும்பங்கள் முதியோரை ஆதரிப்பது அவர்கள் கொடுத்த பொருள் செல்வத்தின் அடிப்படையிலேயே பெரும்பாலும் அமைகிறது என்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு காட்டும் கருணை என்பது 2ஆம் பட்சமாகவே இருக்கிறது. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு கிறிஸ்துவின் போதனை எளிதானதல்ல. உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் கடவுளின் பார்வையில் உங்களுக்கு எந்த நன்மையோ பெருமையோ வெகுமதியோ கிடைக்காது என்கிறார். எனவே கிறிஸ்துவில் நீங்கள் ஒற்றுமையை அனுபவித்தால் உங்கள் அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நிபந்தனைகளையோ கட்டுப்பாடுகளையோ கட்டணங்களையோ விதிக்க மாட்டீர்கள். அவருடைய அன்பில் மட்டுமே ஒன்றுபட்டு நிலைத்திருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்துவில் நாம் மிகவும் உண்மையாக இறையன்புடன் வாழ வேண்டும், இல்லை என்றால் விசுவாசத்தை விட்டுவிட்டு நாத்திகர்களாக இருப்பதே மேல் என்று கேட்டுக்கொண்டதை நினைவில் கொள்வோம். ஆமேன்.